ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெசி ரைட்ஸ். அ எல்லா வேலையுமே முதல்ல துவங்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அ ரொம்ப மலைப்பா இருக்கும். இன்னைக்கு நம்ம எப்படி இத செஞ்சு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா அந்த ஒரு மைண்ட் செட்ல இன்னைக்கு காலையில நான் இருந்தேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு 10 எபிசோட் பண்ணணும் அப்படின்னு நான் நெனச்சிருந்தேன். அதுக்கான விஷயங்களை எல்லாம் நானு அ டைப் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். காலையில நானு 7 மணிக்கு எந்திரிச்சு இந்த வேலைகளை எல்லாம் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, நேத்து நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ நைட்டு தூங்குனது லேட் ஆனதுனால காலையில எந்திரிக்கிறதும் லேட் ஆச்சு. 9 மணிக்கிட்ட தான் நான் இந்த வேலைகள ஆரம்பிக்கலான்னு வந்தேன். அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சு, ஒரு இன்டர்நேஷனல் கால், 2, 3 லோக்கல் கால், இப்படி வரிசையா ஃபோன் கால்ஸ் வந்து என்னுடைய 2 மணி நேரத்த சாப்ட்டுருச்சு. எனக்கு நான் பேசுற விஷயங்களும் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்ககிட்ட பேசுறேன். அதே சமயம் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நான் போட்ட வேலை இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே. நான் இத துவங்குனா தானே எனக்கு சரிப்படும். இப்படி லேட்டா துவங்குறேனே, என்னால வேலை செஞ்சிட முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டே நான் அவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டே இருக்கேன். கடைசியில இந்த வேலையே வந்து துவங்கும்போது, நான் ஏறக்குறைய பாதி டயர்ட் ஆயிட்டேன். ஏன்னா, அந்த ஃபோன் கால்ஸ் பேசினதுல என்னுடைய மைண்டு டைவர்ட் ஆயிடுச்சு. ஆனா, திரும்பவும் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து என்னைய நான் ரெடி பண்ணிக்கிட்டு, இந்த வேலைய ஆரம்பிச்சேன். இதோ இப்ப நான் 10வது எபிசோட் பண்ணிட்டேன். எப்பவுமே துவங்கும்போது வேலைகள் ரொம்ப கஷ்டமாவும், மலைப்பாவும் தான் தெரியும். அதுவும் நம்ம ஏற்கனவே டயர்டா இருந்தோம்னா, நிச்சயமா அது ஒரு சேலஞ்சிங் டைமா தான் இருக்கும். ஆனால், அந்த நேரத்தில நாம நம்மள கோப் அப் பண்ணி, கொஞ்சம் கஷ்டங்கள ஃபேஸ் பண்றதுக்கு நம்மள ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, நிச்சயமா நம்மளால வேலை செஞ்சிட முடியும். அதுக்கு பதிலா, "ஐயோ! இன்னைக்கு இத செஞ்சே ஆகணுமா? வேண்டாமே, நாளைக்கு பண்ணிக்கலாமா? நாளன்னைக்கு பண்ணிக்கலாமான்னு" யோசிச்சுட்டோன்னு வைங்க, முடிஞ்சுது. அன்னைக்கு நம்ம வேலை செய்ய மாட்டோம். ஆகையினால, துவக்கங்களிலே இருக்கிற கஷ்டங்கள பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு துவங்கிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் வேலை தானே ஓடும். எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம. ஆகையினால எப்போதுமே சின்ன சின்ன தடங்கல்களுக்கு கவலைப்படாதீங்க. பெரிய பெரிய விஷயங்கள சாதிக்க வேண்டிய எல்லாரும் இது மாதிரி தடங்கல்கள தாண்டி தான் வந்தாகணும்.